வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சிறுவர் மற்றும் சிறுமியருக்கான ஜிம்னாஸ்டிக் மாநில போட்டிகள் சால்டோஸ் அகாடமியில் சிறப்பாக நடைபெற்றது. யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஜிம்னாஸ்டிக் கழகத்தின் தலைமையிலான இம்மாபெரும் மாநில விளையாட்டுப் போட்டியை கழகத்தின் தலைவர் சேகர், செயலாளர் முனைவர் டாக்டர் கணேஷ் மற்றும் பொருளாளர் புகழேந்தி ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்ற இப்போட்டியில் பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு ரசிகர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சிறப்பாக கலந்து கொண்டு சிறந்த திறமையாளர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் 14 வயதிற்குட்பட்ட பிரிவினருக்கான நிகழ்வில் அண்ணாமலை பல்கலைக்கழக மூத்த பேராசிரியர் மற்றும் கணபதி கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். இவ்விழாவை சங்கர் மற்றும் சேதுராமன் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தால் வழங்கப்பட்ட பதக்கங்களை பெருமையுடன் ஏந்தி மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். நாட்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது காலணியை வீசியிருக்கிறார்கள். ஒரு தலித் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வருவதை இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர்கள் மீது காலணி கழற்றி வீச முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது UAPA சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க ஒன்றிய அரசை கண்டித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கடலூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் கடலூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர் கலந்து கொண்டு கோஷங்கள் முழக்கங்கள் செலுத்தி தங்களது எதிர்ப்பினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தினர். முழுவதும் டெல்லியிலிருந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் இருக்கிற வழக்கறிஞர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு நன்றி. வழக்கறிஞர் ஒற்றுமை, வழக்கறிஞர் ஒற்றுமை. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை கிராமத்திற்குட்பட்ட முகமதியா நகர், ராஜநகர், குளமுதல், அரசூர் சாலை சந்திப்பு வரை உள்ள மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் ரூபாய் 1,61 லட்சம் செலவில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கர் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், வியாபாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மங்களூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மனைவி கலைச்செல்வி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார். அதில் கூறியிருப்பதாவது, அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவர் பெயரில் இடங்களை எனக்கு தருவதாகவும் அதற்கு ரூபாய் 1,30 லட்சம் பணம் கேட்டதால் நான் எனது கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார், அவர் அனுப்பி வைத்த பணத்தை சேர்த்து வைத்து அந்த பெண்ணிடம் 3 தவணையாக கொடுத்தேன். பணத்தை பெற்றுக்கொண்டு இதுவரை எனக்கு இடத்தையோ அல்லது நான் கொடுத்த பணத்தையோ திருப்பித் தர மறுத்து வருகிறார். மேலும் பணத்தை திரும்ப கேட்கும் பொழுதெல்லாம் கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றார் என்றும், ஆகையால் எனக்கு நான் அளித்த பணத்தை திரும்ப மீட்டு தர கோரி அம்மனுவில் குறிப்பிட்டிருந்தார். நடிகர் திலகம் சிவாஜியின் 98ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் மஞ்சக்குப்பம் டாக்டர் BR அம்பேத்கர் சிலை அருகே நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் சிறப்பு அம்சங்களையும் பெருமைகளையும் பேசி பொதுமக்களுக்கு 500 பேருக்கு மேல் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் காமராஜ் தலைவர் SR நடராஜன், கௌரவ தலைவர் செயலாளர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினர். வெண்புரா K. குமார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்தார். கடலூர் அனைத்து பொதுநல இயக்கங்களின் கூட்டமைப்பு சிறப்பு அழைப்பாளராக AS சந்திரசேகரன், வழக்கறிஞர் சிறப்புரையாற்றினர். இறுதியில் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பல மறுநாள் உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தீபாவளி பண்டிகை காலங்களில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி உதவித்தொகையை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். கட்டுமான வாரிய உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும். அமைப்புசாரா நல வாரியத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க சட்டமன்றத்தில் ஒதுக்கீடு செய்த ரூபாய் 38 கோடியை உடனடியாக அந்தந்த ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்க வேண்டும். பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றம் அருகே ஏஐடியூசி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் மக்கள் வாழும் பகுதிகளில் தெருநாய்கள் இல்லாத நிலையை உருவாக்கிட வேண்டும் எனும் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்திட வேண்டும். மக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்கள் மற்றும் வெறிநாய்கள் தொல்லையிலிருந்து மக்களை காத்திட வேண்டும். தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.